இந்த 9 புதிய விதிமுறைகள்ல இருக்கிற சாதகம் பாதகத்தை பத்தி சொல்லுங்க சார். சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஐஓபி பேங்க்ல கடன் வாங்கினாங்க ஜுவல்ஸை வச்ச அந்த ஒரு மாசத்துலயே திருப்பி அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும் அப்படின்றதுனால நான் மூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. கேட்கும் போது மினிமம் 3 மாசம் எங்ககிட்ட இருக்கணும்னாக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நானும் கேள்விப்பட்டேன். இது நிறைய வந்தது. 3 மாசத்துக்கு குறைஞ்சு எடுக்க முடியாதுன்னா அப்ப அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க. அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுமையா படிச்சு பார்ப்பாங்க. எல்லாம் அவங்க போட்டிருக்கணும். அப்படி போடவில்லை என்றோ இவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியாது. 3 மாசம் இருந்துதான் அவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த பேங்க்குடைய ரிஜினல் ஆஃபீஸ் ஆர் ஜோனல் ஆஃபீஸ் ஒரு ஹெட் ஆஃபீஸ் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் எழுதலாம். அது திருப்பி மூட்டி வைக்கணும். என்கிட்ட பணம் இல்லை சார். அப்ப நான் என்ன பண்ண, மார்வாடி கிட்ட போவேன். இந்த பேங்க்ல லோன் கொடுக்கறது எல்லாமே இந்த மிடில் மேன் மார்வாடி இவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதிகமாக வட்டி மக்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சார் சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண நான் எங்க போவேன்? செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் விருந்தினர் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ரவிசங்கர். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ஆர்பிஐ தங்க கடனுக்கு புதிய 9 விதிமுறையை அமல்படுத்த போறோம் ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மத்திய அரசு சில தளர்வுகள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 9 புதிய விதிமுறைகள்ல இருக்கிற சாதகம் பாதகத்தை பத்தி சொல்லுங்க சார். சார், இந்த புதிய 9 நியூ ரூல் கொண்டு வந்தாங்க சார். இதை நான் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். ஏன்னா நேயர்கள் எல்லாருக்குமே புரியணும். ஃபர்தர் நான் வங்கியில் இருந்து ஓய்வு பெற்றதுனால இந்தியாவிலையும் இருந்திருக்கேன், வெளிநாட்டில் ஒரு 20 வருஷம் இருந்திருக்கேன். இந்தியாவில் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருந்திருக்கேன். அதில் பேங்க்கில் நானே இந்த ஜொல் லோன் கொடுக்கறது, விவசாயிகள் லோன் கொடுக்கறது, ரூரல் இதுலேயும் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கேன் பிரான்ச்சில். அதனால் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு தேவை எப்படி இருக்கும், அவங்க லோனை கட்டும் பொழுது எந்த அளவுக்கு குறித்த நேரத்தை கட்டாமல் கஷ்டப்படுவாங்க, அதுக்கெல்லாம் எப்படி பண்ணலான்னு நிறைய அப்பயே கைட்லைன்ஸ் இருந்ததுங்க. அதெல்லாமே கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சிலருக்கு பாதகமாக இருக்கலாம். ஓகே, பட் கூடிய வரைக்கும் அரசாங்கம் அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள், அதாவது ப்ரியாரிட்டி செக்டர், நான் ப்ரியாரிட்டி செக்டர்னு பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி பிரித்து இந்த தங்க நகை கடன்லாம் வழங்கும் போது அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் ப்ரியாரிட்டி செக்டர் கீழே வந்துடும். அந்த மாதிரி கூடிய வரைக்கும் அப்போ அவங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குறைச்ச கொடுப்பாங்க. தென் நான் ப்ரியாரிட்டிங்கிறது விவசாயிகள் இல்லாதவங்களுக்கு. பட் அன்றைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விவசாயிகளுக்கு கடன் லோன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன லேண்டு இருக்குது, சர்வே நம்பர் என்ன, இந்த சிட்டா அடங்கல்பாங்க, அதில் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பயிர் போட போகிறீங்க, எவ்வளோ மாதத்தில் மீட்க முடியும், என்ன லோன் கொடுக்குறீங்க, என்ன கோல்டு விற்கிறீங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் கோல்டு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஈவன் தங்க கட்டி அதெல்லாமே விற்கலாம். கோல்டு பார் கூட அலௌடு. ஓகேவா? ஸோ அதில் கல் வச்ச நகையாக கூட இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அப்ரைசர் ஆச்சாரி ஒருத்தர் இருப்பாங்க, தங்க நகையை கொடுக்குற பிரான்ச் எல்லாத்துலேயும். அவர் இந்த இதை கொண்டு இவங்க கொடுக்குற அந்த நகையெல்லாம் பியூரிட்டி அவர் செக் பண்ணுவார். பார்த்து உரசி பார்ப்பார், இதை 18 கேரட்டா, 20 கேரட்டா, 22 தானா, இல்லை கவரிங்காக இருக்குமா, அவர் உரசி பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு கைட்லைன்ஸ் இருக்கும், என்ன டோட்டல் வேல்யூ எவ்வளவு, அதில் கல்லெல்லாம் தள்ளி விட்டுருங்க, தள்ளிட்டு மீதி கல் போக எவ்வளோ இருக்கும், அந்த நெட்டு வெயிட்டில் எவ்வளோ சதவீதம் கொடுக்கலாம், இப்படின்னு பேங்க்கில் கைட்லைன் கொடுத்துருப்பாங்க.
அதே கைட் இந்த 9 விதிமுறையில இருக்கும் சாதகம் பாதகத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த 9 விதிமுறை வந்து இத்தனை நாள் நம்ம கடைபிடிக்கல, இப்ப புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா மக்களுக்கு அது கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இல்ல அங்கதான் நாள் எடுக்கும். சோ அதனால கேக்குறேன், அதுல இருக்கிற சாதக பாதகம். இல்ல இத்தனை நாள் கடைபிடிக்கலன்னு சொல்ல வரீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நான் கொடுத்தேன். இத்தனை நாள் இதை கடைபிடித்து இருக்கிறோம், கடைபிடிக்காம இல்ல, ஆனாதான் இந்த பேக்ரவுண்ட் ஃபுல் டீட்டெயில் கொடுத்தேன். தங்கத்தை உரைச்சி பார்க்கறது, இது பண்ணி பார்க்கறது, விவசாயிகள் லோனா இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு லேண்ட் இருக்கா அது இருக்கான்னு பார்க்கறது, எல்லாத்தையும் இந்த கல் வச்ச நகையா இருந்தா கல்லெல்லாம் தள்ளிட்டு மீதிக்கு இது பண்றது, அதுல ஒரு ஆச்சாரி இருப்பார், இதெல்லாமே சொல்றேன். இந்த கோல்டு லோன் புதுசா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 9 ரூல்ல அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்ததில்ல, லோன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன வேல்யூ விற்கிறீங்க, தங்க நகை அதனுடைய மதிப்பு எவ்வளவு, அந்த மதிப்புல 75%, அதிகபட்சம் 75% தான் நீங்க கடனாக கொடுக்க முடியும். இதற்கு முன்பு 80% கொடுக்கப்பட்டது. 80%ங்கிறது கொரோனா பீரியட்ல அப்போ மக்களுக்கு அந்த பணம் தேவைப்பட்டதுனால இது கொடுத்தாங்க. இப்ப அதை 75%. இதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தது. இது ஏன் சார் 85% கொடுக்க முடியாதா? என்ன ஆகும் அப்படின்னா, கோல்டு தங்கத்துடைய விலை மேலும் கீழும் போயிட்டு இருக்கு. அந்த ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி பாக்குறச்ச, உங்களுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை விற்கிறீங்க அப்படின்னா நான் 75% கொடுப்பேன். அப்படின்னா 75,000 ரூபாய் லோன் கொடுப்பேன். மீதி 25,000 ரூபாய் எதுக்குன்னா, நீங்க இந்த லோன் எப்ப திருப்பி கட்ட போறீங்க சார்? 2 வருஷம் கழிச்சு கட்ட போறேன் சார். இது முன்னாடியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போட்டு கையெழுத்து போட்டுரும். அந்த 2 வருஷத்துக்கு 24 மாசத்துல மாசம் மாசம் நீங்க இவ்வளவு கட்டிட்டே வரணும். இந்த வெஹிக்கிள் லோனுக்கெல்லாம், காரு இதுக்கெல்லாம், மோட்டார் பைக்கெல்லாம் லோன் வாங்குறச்ச இஎம்ஐம்பாங்க, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இல்லையா? அந்த மாதிரி வரைச்சு அதுல வந்து அசல் வட்டியை சேர்த்து நீங்க இவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் மாசம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கட்டும் பொழுது உங்களுக்கு வட்டிக்கு நிறைய இது போகும். அப்பப்போ வட்டிக்கு அது போயிடணும். ஓகேவா? எந்த ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 8 மாசம் கழிச்சு பார்த்தாலும் சரி, உங்களுடைய மீதி இருக்கிற பணம் கட்டிந்து போக மீதி இருக்கிற இது வந்து 75% உள்ளதான் இருக்கணும். 75,000 வாங்கியிருக்கேன், வட்டியெல்லாம் போட்டு 85 போயிடுச்சுனோ போகக்கூடாது. அதனால அது வந்து கண்டிஷன் சொல்றாங்க, இவ்வளவுதான் இருக்கணும். அந்த மாதிரி இதுல இன்னொன்னு புல்லட் பேமெண்ட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது சார் நான் மாசம் மாசம் கட்ட மாட்டேன் சார், ஒரே இதுவா கட்டிடுறேன், அசால வட்டியை சேர்த்து லோனை க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி தட் இஸ் கால்டு புல்லட் பேமெண்ட். ஆனால் இப்போ புதிய விதிமுறையில வந்து 1 வருடம், அதாவது இன்றைக்கு நம்ம எடுத்து 1 வருடம் ஆச்சுன்னா அந்த 1 வருடத்துக்குள்ள நம்ம அசலையும் வட்டியும் கட்டியிருக்கணும். அப்படி கட்டாத பட்சத்துல அடுத்து நம்ம ரினியூவல் பண்றதுக்கான வந்து மொத்த பணத்தையும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அது ஆமா சார், அது வந்து இருக்கு. நான் இன்னும் அந்த 9 இது நீங்க கேட்டு சொல்லி முடிக்கல. ஓகே, அதனால முதல் இது வந்து தங்க மதிப்புக்கு 75% கொடுப்பார்கள். தென் 2வது இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓனர்ஷிப், நீங்க தான் இந்த தங்க நகைக்கு சொந்தக்காரரா, அந்த ஓனர்ஷிப்பை பத்தி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க. பழைய பில்லெல்லாம் இருக்கா, என்னோட பழைய நகை, சில நகையெல்லாம் ஒய்ஃபுக்கு சீதானமா கொடுத்தது, சில பரம்பரையா எங்க தாத்தா பாட்டி காலத்திலேருந்து வந்தது, அதுக்கெல்லாம் பில்லு இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், செல்ஃப் டிக்ளரேஷன். நீங்க டிக்ளரேஷன் கொடுத்தா போரும். அதாவது இது என்னோட இதுதான், எனக்கு இந்த மாதிரி வந்தது, எப்படி வந்தது, இந்த மாதிரி வந்தது அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்தா போறோம். இது வந்து எல்லா இதுலயும் ஒரே மாதிரி எழுதணும். அதான இதுல ஏதாவது அட்டஸ்டட் நம்ம யார்கிட்டயாவது வாங்கணுமா? தேவையில்லை, அதெல்லாம் பத்தி ஒண்ணுமே சொல்லவில்லை. இது என்ன பண்றாங்க சோசியல் மீடியா, அதுல அவங்க தெரிஞ்சதை நோட்டரி கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு இதெல்லாம் இல்லை. ஆர்பிஐ கொடுத்த கைட்லைன்ஸ்ல நோட்டரிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லை சார். ஸோ எல்லா பேங்க்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட் ஓனர்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன எழுதணுமோ தமிழில், இல்லை இங்கிலீஷ்,
சில எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியுமா, இங்கிலீஷ் எழுதுங்க. சிலருக்கு தமிழ் தெரியுமா, தமிழ் அந்த ஃபார்மேட். அது எந்த பாரம் இருந்தாலும் ஒரே ஃபார்மேட்ல பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா போகிறோம், லோன் வில் பி சாங்ஷன். மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதில் வந்து எல்லாமே தங்க நகை அந்த மாதிரி இதில் வந்து முந்தைய வந்து கோல்டு பார் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் வந்து கிடையாது, கொடுக்கறது கிடையாது. அதனால கோல்டு பாரு, மியூச்சுவல் ஃபண்டில் இடிஎஃப்னு சொல்லுவாங்க தங்க நகைக்கு. அந்த மாதிரி கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு இருக்காது, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சிருப்பேன், இதில் போட்டு வச்சிருப்பேன். அதையெல்லாம் முந்தி கொடுத்துட்டு இருந்த லோனு இப்போ இந்த ப்ரப்போசல் பிரகாரம் கொடுப்பது கிடையாது, அதை நிறுத்தி வச்சுட்டாங்க, கிடையாது. நாலாவது, நீங்கள் தங்க நகை வைக்கிறீங்க இல்லையா, அதனுடைய இதுக்கு வந்து பியூரிட்டிக்கு வந்து 22 கேரட் கோல்டு மட்டும்தான் கொடுப்பாங்களா? 18, 19, 20க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? 18 கேரட் வரைக்கும் லோனு கொடுப்பாங்க, எந்த விதத்திலும் இது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 18 கேரட் கோல்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை 22 கேரட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி, எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? இன்னைக்கு 18 கேரட் நான் ஒரு 50 கிராம் கொண்டு வந்து கொடுக்குறேன், வைக்க போகிறேன் அப்படின்னும், இன்னைக்கு 18 கேரட்ல 1 கிராம் விலை அவ்வளவு, ஒரு 7,000 ரூபாய் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 50 கிராமுக்கு 3,50,000. ஸோ இந்த 18 கேரட் கோல்டு விலை 3,50,000. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு விலை 8,000 ரூபாய்னா, இந்த 3,50,000 8,000 டிவைட் பண்ணி, அப்போ உங்ககிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு? 50 கிராம் மேபி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றச்ச 43, 44 கிராமா தான் வரும். வேல்யூ குறையும். அந்த வேல்யூ குறையிறதோ அந்த வேல்யூக்கு 75% கொடுத்துருவாங்க. அப்புறம் இவங்க என்ன இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. பழசுல இந்த மாதிரிலாம் இருந்தது, இது வரைக்கும் நான் இவ்வளவு லோன் சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அஞ்சாவது, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன இது கொடுக்குறீங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, டூப்ளிகேட். என்ன கோல்டு வச்சிங்க, என்னென்ன மாதிரி கோல்டு வச்சிங்க, டீடைல்ஸ். இந்த விதிமுறை முன்னாடியே இருக்குல்ல சார்? முன்னாடியே இருக்கு, அதை தான் இப்பயும் சொல்றோம். இப்ப என்ன சொல்லிட்டோம், இதை வந்து 2 காப்பியா இது பண்ணி, ஒரு காப்பியில நான் கையெழுத்து போடுவேன் பேங்க், ஒரு காப்பியில நீங்க கையெழுத்து போடுவீங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா காமன் மேனுக்கு? இல்ல. இந்த லோன் வந்து என்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கட்டணும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, கோல்டு காயின், தங்க நகைகள், இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1 கிலோ தான் பேங்க் எடுத்துப்பாங்க. என்கிட்ட 10 கிலோ இருக்காது, லோன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இது எதனால சார்? ஏன்னா 1 கிலோவுக்கு மேல வச்சிருந்தா லோன் கிடையாது அப்படிங்கிற ரூல் வந்து எதுக்காக? இது வந்து நீங்க பாருங்களேன், ஒரு இதுல வந்து சோ மெனி பேங்க்ல வந்து பொதுவாகவே இந்த லோன் கொடுக்கறச்ச இந்த லோனை வந்து என்னென்ன செக்டருக்கு எப்படி கொடுக்கணும் இருக்கு. இந்த மாதிரி லோன் கொடுக்கும்போது விவசாயிகளுக்கே ஸ்ட்ரிக்டா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயிர் போட போறீங்க, அந்த பயிர் வந்து எப்ப அறுவடை பண்ண போறீங்க, 6 மாசத்துல பண்ண போறேன் சார், அப்ப 6 மாசம் டைம், அதுக்குள்ள நீங்க கட்டணும், இந்த மாதிரிதான் பண்ணணும். ஆனா இவங்க பொதுவாக விவசாயத்துக்கு சார் 1 வருஷம் எடுங்க அப்படிம்பாங்க. என்ன எதுக்காக இந்த ஸ்ட்ரிக்டா சொல்றாங்கன்னா, ஃபண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் போனுங்க. உங்ககிட்ட ஒரு 50 கிலோ இருக்கு, கொண்டு வந்து கொடுத்து விட்டு 50 கிலோ இருக்கு, எனக்கு இவ்வளவு கோடி, இவ்வளவு லட்சம், ஒன்று 60 லட்சம், 70 லட்சம், 80 லட்சம், ஒருத்தருக்கு அந்த பணம் போகக்கூடாது. என்ன பர்பஸ்க்கு நீங்க எடுக்க போறீங்க? ஒரு 85 லட்சம் எனக்கு வேணும், என்ன பர்பஸ் சொல்லுங்க? பிசினஸ் பண்ண போறோம், பிசினஸ் லோன் வாங்கிக்கோங்க. கோல்டு லோன் இருக்கு, கோல்டு லோன் அடிஷனல் செக்யூரிட்டியா வாங்கிக்கலாம். பட் தங்க நகை கேடு நான் கொடுக்க மாட்டேன், தங்க நகை கடன் கொடுக்க மாட்டேன். முன்னாடி சொன்னேன், இந்த பிசிக்கல் கோல்டு தான் கொடுப்பேன். பட் கோல்டு வந்து ETF, அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிம்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி கோல்டு வாங்கி அந்த சர்டிபிகேட் தான் இருக்கும், உங்ககிட்ட பிசிக்கல் கோல்டு எல்லாம் இருக்காது. அதுக்கு முந்தைய லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க, LIC பாலிசிலாம் வச்சு கொடுக்குற மாதிரி, ஷேர்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி, பாண்ட்ஸ் வச்சு கொடுக்குற மாதிரி இதுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க. இப்ப கிடையாது, மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா, தங்க நகையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு ஃபுல் இது எல்லாத்துக்குமே லிமிட் கொடுப்பாங்க சார். ஒவ்வொரு பேங்க்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு செக்டருக்கு லிமிட் கொடுப்பாங்க. ப்ரையாரிட்டி செக்டருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், இந்த செக்டருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எஜுகேஷன் லோன் எவ்வளவு கொடுக்கலாம், கன்சம்ஷன் லோன் எவ்வளவு கொடுக்கலாம், இந்த மாதிரி லிமிட், இந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பேங்க்கும் 1 லட்சம் 1 கிலோ தங்கம் தான்
மேக்சிமம் ஒருத்தருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருந்தான்னு வச்சுங்க, அந்த பிரான்ச்சில் அவங்களுக்கு தான் போகும், மீதி யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதிகபட்சம் 1 கிலோ தான். சப்போஸ் அவங்க கிட்ட அந்த 1 கிலோக்கு மேல இருக்கு அப்படின்னா அது என்ன நீங்க வச்சுங்க, பேங்க்ல லோன் 1 கிலோ தான், 1 கிலோ நகையை தான் எடுத்துப்பேன். ஆர்னமெண்ட்ஸ் என்கிட்ட 5 கிலோ இருக்கு வச்சுங்க, நீங்க பேங்க்ல வேணுமா சேஃப் டெபாசிட் லாக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுங்க, அதுக்கு லோன் கொடுக்க மாட்டேன். இந்த 1 கிலோ தங்கத்துக்கு என்ன வேல்யூவோ அதுல 75%. அவ்வளவுதான் லோன். இப்போ வேற சில பேங்க்ல வைக்க முடியுமா? அது எப்படி சார்? இப்போ 1 கிலோ ஒரு 2 கிலோ வச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பேங்க்ல 1 கிலோ, இன்னொரு பேங்க்ல 1 கிலோ. நீங்க வேற ஏதாவது பேங்க் இந்த தேதிக்கு நீங்க போனேன்னு வச்சுங்க, ஒரு புதுசா ஒரு பேங்க் போறீங்க அப்படின்னா கேவைசி கேட்பான். ஓகே, கேவைசி கேட்டு அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையா, அக்கௌண்ட் இருக்கு என்ன பார்ப்பான். நீங்க ஒன்று சார் நான் எங்கேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், என்ன இப்போ திடீர்னு இது வரைக்கும் எங்க வச்சிருந்தீங்க என்ன கேட்பான். வேற எதுவும் வச்சிருக்கேன் வாங்கியிருக்கேன்னா, வாங்கியிருக்குன்னு தெரிஞ்சால் உனக்கு ஃபர்தரா என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. மேபி அதையெல்லாம் மறைச்சிட்டு நீங்க இன்னொரு பேங்க்ல, ஏன்னா இப்போதான் 2, 3, 4 இடத்துல அக்கௌண்ட் வச்சு தப்பு இல்லை, எந்த பேங்க்லயும் வச்சுக்கலாம். பட் வேற பேங்க்ல போய் இவங்க எடுப்பாங்க, லோன் எடுப்பாங்க. ஆனா அதுக்கு ரூல் எடுக்க முடியும், ரூல் எடுக்க. அதாவது ஒருத்தருக்கு 1 கிலோ தான் அப்படின்னா எந்த பேங்க் நீங்க போனாலும் உங்க டோட்டல் கோல்டு லோன் 1 கிலோக்குள்ளதான் சார் இருக்கணும். இது தெரியாம வெளியில் போய் வாங்குவாங்க, அவ்வளவுதான். தெரியாம வெளில போய் வாங்குவாங்க. இதை தவிர லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டேன், லோன் எடுக்க போறேன். ஸோ எடுக்கிறது அவங்க என்ன சொல்ல, கட்டி முடிச்சிட்டீங்களா, இப்போ சின்ன சின்ன பிரான்ச் வில்லேஜ் எல்லாம் இருக்குன்னா அந்த பிரான்ச்சுக்குள்ளேயே லாக்கர் இருக்கும், கட்டி முடிச்ச உடனே உங்க நகையை எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ சிட்டிக்குள்ள வச்சிருக்கேன்னு வச்சுங்க, எல்லாம் சிட்டிக்குள்ளே அவ்வளவு பெரிய லாக்கர்லாம் வைக்க முடியாது, எங்கேயாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ். இப்போ பாம்பே பூரா இருக்கிற இடத்துல, பாம்பே தானேல இருக்கிற இடத்துல, மேபி எங்க பாம்பேல வேற எங்கேயாவது சென்ட்ரலைஸ் லாக்கர் தான் போகும். இன்னைக்கு முடிச்ச உடனே ஜுவல்ஸ் எல்லாம் அங்கே போயிடும். ஸோ நீ கட்டி முடிச்ச உடனே அங்கிருந்து வரணும். ஸோ மேக்சிமம் 7 ஒர்க்கிங் டே, 7 நாள் மேக்சிமம். அதுக்குள்ள இவங்க லோனை நகையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் பேங்க். லோனு கட்டி முடிச்சாச்சுன்னா, அப்படி கட்டி முடிக்க 10 நாள் ஆச்சு அப்படின்னா 3 நாள் டிலே ஆயிடுது. அந்த 3 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபாய் பேங்க் பெனால்டி கடன் வாங்கினாரு அவருக்கு கொடுக்கணும். சார், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஐஓபி பேங்க்ல வந்து கடன் வாங்கினாங்க ஜுவல்ஸை வச்ச அந்த 1 மாசத்துலயே திருப்பி வந்து அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வேணும் அப்படின்றதுனால நான் மூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. கேட்கும் போது மினிமம் 3 மாசம் எங்க கிட்ட இருக்கணும்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நானும் கேள்விப்பட்டேன், இது நிறைய வந்தது. இது வந்து அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் எதுவும் இருக்கா என்னன்னு, ஏன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துன்னு வச்சுங்களேன், இவங்க பேங்க்ல வந்து இப்பயே நீங்க பாருங்களேன், ஒரு மார்ட்கேஜ் லோன் போறீங்க, அந்த மார்ட்கேஜ் லோனுக்குலாம் நீங்க போகும்பொழுது முன்னாடியே நம்ம கேட்டுப்போம், சார் நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா. அப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம்னா பேங்க் இந்த டீட்டெயில்டா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம படிச்சு பார்க்கணும். இப்போ கோல்டு லோனுக்கு அந்த மாதிரி சார் 3 மாசத்துக்கு குறைஞ்சு எடுக்க முடியாதுன்னா அப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க. இப்ப பேங்க்ல சில பேங்க்ல பாருங்களேன், ஹேண்ட்லிங் சார்ஜ் இருக்கும், லோன் ப்ராசஸிங் சார்ஜ் 5000 ரூபாய் ஆச்சு, லோன் எல்லாம் ப்ராசஸ் பண்ண சார், யூ ஆர் நாட் எலிஜிபிள், லோன் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனா இந்த 5000 கொடுத்ததும் அப்ப அந்த மாதிரி லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு, கார் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, சார் எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் வரும் சார், போனஸ் வரும், இது வரும், நான் கட்டிடலாமா, ஒரே இது கட்டலாம். அப்போ அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கா பார்த்துங்க. சில பேங்க்ல கட்டாதம்பா, ஆறு சில பேங்க்ல மேக்சிமம் நீங்க ஒரு டைம் இவ்வளவுதான் கட்ட முடியும் சார், மீதி மாசம் தான் கட்டணுமா. ஏன்னா மாசம் கட்டி அந்த இதுல தான் இவங்களுக்கு பேங்க்குக்கு ப்ராஃபிட் இது உண்டு, மாசம் கட்டுறதுங்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேங்க் டு பேங்க் வேரி ஆகும் சார். இப்போ ஐஓபியில் மினிமம் 3 மாசம் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போட்டிருப்பாங்க, அப்ளிகேஷன்ல வாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுமையா படிச்சு பார்த்தால் எல்லாம் அவங்க போட்டிருக்கணும். அப்படி போடவில்லை என்றால் இவங்க இன்சிஸ்ட் பண்ண முடியாது, 3 மாசம் இருந்ததா அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த பேங்க்குடைய ரீஜனல் ஆஃபீஸ் ஆர் ஜோனல் ஆஃபீஸ் ஒரு ஹெட் ஆஃபீஸ் கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் எழுதலாம். அப்படி நடக்கலன்னா ஆர்பிஐ ஆம்பட்ஸ்மேன் இருக்காங்க, எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் அந்த இதுல கண்டிஷன்ஸ் இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இதுக்கு வந்து கண்டிஷன் இல்லைன்ற பட்சத்துல இதுக்கு ஏதோ பெனால்டி போடப்படுமா? யாருக்கு? பேங்க் மீது
ஏன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க மீது பெனால்ட்டி போடுறதுங்கிறது ஆர்பிஐ தாங்க முடிவு பண்ணுவாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நிறைய இதில் நம்ம பார்க்குறோம். இந்த பேங்க்குக்கு 19 லட்சம் ஃபைன் போட்டோம், அந்த பேங்க்குக்கு 1 கோடி ஃபைன் போட்டோம். இதெல்லாம் வந்து ஆர்பிஐ அந்த கைட்லைன்ஸை மீறி ஆர் இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலைன்னா ஆர்பிஐ இவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது 9 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தாங்க. ஆனால் சிலர் இப்போ என்ன சொல்கிறாங்க, முந்தியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள், லோன் ஒரு 75,000 ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு தங்க நகையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அவருக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம லோன் கொடுக்கலாம், 48,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலான்னு வச்சுங்க. இவர் வந்து எனக்கு 20,000 போகும் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவார். நான் அதுக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டணும் அப்படின்னு 20,000 நான் முந்தியெல்லாம் சொல்கிறேன் பீரியடில். மீதி மறுபடியும் லோன் வேணும் அப்படின்னும் மறுபடியும் வருவார் பேங்க்குக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், முன்னாடி வாங்கின லோன் இருக்க பச்சை நம்பர் பார்த்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த லோனையும் மறுபடியும் அதை பியூரிட்டி எப்படி இருக்குது மறுபடியும் அசஸ் பண்ணிப்போம். தென் எவ்வளோ வேணும் இப்போ சார், இதுக்கு 48,000 வரைக்கும் உண்டு, 48,000 கொடுங்கம்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 48,000 லோனை சேங்ஷன் பண்ணி ஏற்கனவே வாங்கின லோனு இந்த வட்டி இருக்கு இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மீதியை திருப்பி கொடுப்போம். மீதி பணத்தை அவருடைய வங்கியில் அவருடைய கணக்கில் கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இவருடைய புது லோன் இப்போ 48,000 ஆயிடும், பழைய லோன் க்ளோஸ் ஆயிடும். ஆனால் இப்போ என்ன சொல்றாங்க, ப்ராக்டிக்கல் இதில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்லை பேங்க் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, முழு பணத்தையும் கட்டி வட்டியும் கட்டி முடிச்சுட்டு 1 நாள் 2 நாள் ஆகணும், அதுக்கப்புறம் தான் புது லோனை சாங்ஷன் பண்ணுவோங்கிறாங்க. நான் எங்க சார் 75,000 இல்லை 50,000 இப்படி இப்போ எங்க போவேன், என்கிட்ட எங்க பணம் இருக்கும்? நான் முதல்ல 50,000 போறேன்னு இப்போ 8 மாசம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு இன்னொரு 25,000 தேவைப்படுறது. நான் 1.5 லட்சம் மதிப்பு உள்ள இதை கொடுத்துருக்கேன் நகைய, அது திருப்பியும் மூட்டி வைக்கணும், என்கிட்ட பணம் இல்லை சார். அப்ப நான் என்ன பண்ண, மார்வாடி கிட்ட போவேன். இந்த பேங்க்ல லோன் கொடுக்கறது எல்லாமே இந்த மிடில் மேன் மார்வாடி இவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதிகமாக வட்டி மக்கள் கட்ட வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சார் சொல்றீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பண்ண நான் எங்க போவேன், இதை எங்களுக்கு பழைய மாதிரி கொண்டு வாங்கம்பாங்க. இது இந்த மாதிரி இப்போ புது இதில் இந்த மாதிரி இல்லைங்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா வச்சுக்க, என்னோட பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்கறத தப்பு இல்லை, ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள லோன் வாங்குறது எல்லாருக்கும் இந்த இவங்க கொண்டு வந்த 9 ரூல்ஸும் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆர்பிஐக்கு அந்த மாதிரி இதை கொடுங்கன்னாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஜனவரி 26, 2026 இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கும் வரைக்கும் இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. இதை தவிர இந்த 9 ரூல்ல வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட நீங்க பார்த்துட்டு சேஞ்சஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா இப்ப அந்த தளர்வு கொடுக்குறாங்கன்னா இந்த 9 அவங்களுக்கு பொருந்தாது இல்ல சார், பழைய இதுதான் இல்ல. இந்த 9 இல்ல இப்ப நான் ஒண்ணா சொல்லிட்டு வந்து 9 சார் உங்களுக்கு பியூரிட்டி சர்டிபிகேட் நான் கொடுக்குறேன், அது உங்களுக்கு என்ன பிரச்சனை, வேணுமா வேண்டாமா? நீங்க இதான் நகை வச்சுங்க, இவ்வளவு கல்லு, இதுல கல்லு தள்ளு போக நெட் வெயிட் இவ்வளவு, இதுல வந்து 2 நகை 18 கேரட், மீதி 3 நகை 19 கேரட், மற்ற எல்லாம் 22 கேரட். இதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எழுதி உங்களுக்கு கையெழுத்து போட சொல்றேன். ஏன் உங்களுக்கு கையெழுத்து போடல, என்ன பிரச்சனை? உங்க நகை தானே, அது ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு நீங்க வந்து இல்ல சார் இந்த எல்லாமே 22 கேரட்டு, நான் கொடுத்தது எல்லாமே 18 கேரட்டே ஒண்ணுமே கொடுக்கல, பேங்க்ல மாத்திட்டாங்க அப்படின்னா பேங்க் என்ன பண்ணுவான்? கரெக்டா? ஸோ நீங்க கொடுத்த நகை எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்து என்னென்ன நகை வச்சிங்க, என்ன வெயிட்டு, கல் இருக்கா, 18 கேரட்டா, 19 கேரட்டா, 22, எவ்வளவு மதிப்பு எல்லாம் போட்டு சார் கையெழுத்து போடுங்கன்னு உங்களை நீங்க கையெழுத்து போட போறீங்க. பேங்க் மேனேஜர் கையெழுத்து போட போறார், உங்களுக்கு ஒரு காப்பி அவருக்கு ஒரு காப்பி. இல்லை ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இருக்கு, ஒரு கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு இருக்கா கூடாது. அந்த மாதிரி உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லோன்ல என்னென்ன இதுன்னு சொல்ல போறோம், அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதை படிச்சு பாருங்க. இல்லை இது எனக்கு சம்மதம் இல்லையா, லோன் வாங்காதீங்க. இதெல்லாம் முந்தி இருக்கிறது.
ரெண்டாவது மக்கள் கருத்து கணிப்பு எடுக்கும் போது சொன்னது என்னன்னா 2 லட்சம் ரூபாய் வரையும் தளர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா 5 லட்சம் வரையும் கொடுத்தா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, அதாவது இந்த 1 வருடம் முடிஞ்ச பின்ன அடுத்த நாளே நான் வந்து மொத்த அமௌண்ட்டை கட்டி நான் அதை மூட்டிட்டு திருப்பி தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தளர்வு கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு வந்து அதுல வந்து பெரிய ஒரு, அதாவது முன்னாடியே நீங்க 75% வாங்கிட்டீங்கன்னா ஃபர்தரா அதில் வாங்க முடியாது. ஆனா 75 வாங்கல சார், 40% தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு 35% வாங்க முடியும். அதான் நீங்க கேக்குறீங்க. அந்த 35%க்கு இல்ல இந்த லோனை கட்டி முடிங்க, பணத்தை கொண்டாங்க. எங்க சார் நான் போவேன்? எங்கேயோ போங்க. 50,000 கிட்ட எங்க இருக்கும் தெரியாது. நீங்க 50,000 கொண்டு கட்டுங்க. அதை வந்து மக்கள் அதை மாத்த சொல்றாங்க. கரெக்டா? எனக்கு ஏற்கனவே இருக்கிற லோனை 40,000 தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு 30,000 நான் வாங்கலாம். எனக்கு ஃபர்தரா ஒரு புது லோன் போட்டு 70,000க்கு போடுங்க. போட்டுட்டு ஏற்கனவே வாங்கின லோனு பிளஸ் வட்டி அட்ஜஸ்ட் பண்ணி மீதி அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல கிடைக்கும். அதான் கேட்க எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். அதுல இதை வந்து மக்கள் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இதையும் ஒரு ரெப்ரசன்டேஷனா கொடுக்கலாங்க. ஏன்னா கண்டிப்பாக சார் பேங்க் இருக்கிறது, ஏன்னா பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் தான் நகையை வந்து இதுல வந்து எனக்கு கருத்து வேறுபாடே கிடையாது சார். என்ன கேட்டீங்கன்னா நான் மேனேஜரா இருந்ததுனால சொல்றேன். இதுல வந்து எந்த விதத்திலும் ஒரு இது இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நீங்க போட்டு 80,000 ரூபாய் எனக்கு பழசு, அந்த 80,000 ரூபாய் லோன் நான் வாங்கினது ஒன்லி 50% தான். இன்னும் 25% இருக்கு. நீங்க அந்த 80,000 கொண்டு வந்து கட்டுங்க. அதுக்கப்புறம் மீதி நான் மறுபடியும் புது லோன் வந்து நான் 1 லட்சத்துக்கு தரேன். நான் எங்க போவேன் 80,000க்கு? எனக்கு அர்ஜென்ட்டா வேணுங்க 20,000. என் நகைக்கு 1 லட்சம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாமா? நான் 80,000 தான் வாங்கியிருக்கேன். ஏன் 80,000 வாங்கினேன்? தேவையில்லாமல் வட்டி நான் கட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான். இப்ப எனக்கு இன்னொரு 20,000 தேவைப்படுது. நான் இந்த வாங்கின 80,000 இது வரைக்கும் கரெக்டா கட்டிட்டு வரேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அப்புறம் என்ன, எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புது லோனை போடுங்க, இந்த லோனை அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டு 20,000 என் அக்கௌண்ட்ல கட்டி கொடுங்க. இதைதான் இதான மக்கள் கேட்குறாங்க. இதுல வந்து கண்டிப்பாக பேங்க் இதை கன்சிடர் பண்ணணும், கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இது மட்டும் இல்லாம சார், ஒரு பேங்க்குக்கும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வேரி ஆகுது சார். இப்போ நகை கடன் போறோம்னா கரூர் வைசா ஒரு இது இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, இந்தியன் பேங்க்குக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இது ஆர்பிஐல இருந்து இவங்களுக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இது ஒரு பேங்க்கும் ஒரு மாதிரி முடிவு எடுக்குது இல்லைங்க. ஆர்பிஐல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க் ரேட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 6%, 6.5% அப்படின்னு. என்ன அந்த பேங்க் ரேட் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்ற பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. எனக்கு சோமனி இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இந்த லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அது இது நிறைய நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ இதை தவிர சில சமயத்தில் மார்க்கெட் இதில் வந்து பேங்க்கில் எனக்கே பணம் வேண்டிருக்கும். நான் போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 50 கோடி கொடுங்க, 100 கோடி வேண்டிருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட இருக்க பணத்தை வந்து மற்ற பேங்க்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்க, கடனாக கொடுப்பாங்க. அந்த கடனாக கொடுக்கும் பொழுது அவங்க அந்த பேங்க்குக்கு, நீ கடன் வாங்கிட்டீங்க இல்லையா, திரும்பி இந்த நான் உங்களுக்கு கொடுத்த எவ்வளோ கோடி கொடுத்தேன், 100 கோடி வாங்கினீங்களா, 100 கோடி பிளஸ் வட்டி நீங்க அந்த பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்கு கொடுக்கணும். அப்போ அந்த வட்டி தான் பேங்க் ரேட்டும்பாங்க. இது வந்து எல்லா பேங்க்குக்கும் ரிசர்வ் பேங்க் கொடுக்கறது ஒரே இதுதான். இதுதான் இங்க வட்டி 6.25 இல்லை 6.5% சொல்லியாச்சுன்னா பேங்க் ரேட். அப்படின்னா என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்தெந்த பேங்க்குக்கு பணம் தேவைப்படுறதோ அந்த பேங்க்குக்கெல்லாம் இவங்க 6.5% வட்டியை வச்சு லோன் கொடுப்பாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த பணத்தை வாங்குறாங்க இல்லையா, இதுக்கு மேல 1%, 1.5%, 2% வட்டி வச்சு மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த பணத்தை வச்சு அங்க கொடுக்கறது மீதி 1.5% அதிகமாக வச்சாங்க, அந்த 1.5% வட்டி இந்த பேங்க்குக்கு லாபம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்க்கறச்ச ஒவ்வொரு பேங்க், நீங்க மோட்டார் பைக் லோன் போங்க ஐசிஐசிஐ பேங்க்ல இந்த மாதிரி, வேற HDFC போங்க இந்த மாதிரி, ஹவுசிங் லோன் கனரா பேங்க் ஒரு ரேட்டு சொல்லுவோம், இந்தியன் பேங்க் ஒரு ரேட்டு சொல்லுவோம்.
ஓகேவா? ம். ஆனா எல்லாமே இந்த பேங்க் ரேட்டுக்கு கீழே கொடுக்க மாட்டாங்க, ம். அதுக்கு மேல தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து அந்தந்த பேங்க் டிசைட் பண்றது. ம். இதை ஒன்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்க மாட்டோம். ஆனா ஒரேடியா ம். எல்லா பேங்க்கும் 7,000 தான் போடுறோம், அந்த பேங்க் மட்டும் 10% போடுறாங்க, ரிசர்வ் பேங்க் கண்டிப்பா. ம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஒரு இதை வச்சிருப்போம், மார்ஜின் ம். கேப், ம். இதுக்குள்ளதான் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்தந்த பேங்க்குடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டும்பாங்க. நான் வந்து உங்களுக்கு உங்க சிபில் ஸ்கோர் பார்க்குறேன். சிபில் ஸ்கோர் தெரியும் இல்லையா? ம். ம். சிபில் ஸ்கோர் பார்க்குறேன். அதாவது யார் யார் எவ்வளோ எந்தெந்த பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, அதை ரேட்டிங் போடுவான். இந்த ரேட்டிங் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கீழே வந்துருச்சுனால் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டான். ம். ம். இது எந்த பேங்க்குமே. இந்த சிபில் ஸ்கோருங்கிறது எல்லா பேங்க்கும் நீங்க கொடுக்குறீங்களா, உங்களோட பேன் நம்பர் இதே நம்பர் வச்சு உள்ள போய் பார்த்தா, கார்த்திக் இவருடைய சிபில் ஸ்கோர் ரேட்டிங் இவ்வளவு, ம். இல்லைங்க ரேட்டிங் ரொம்ப கம்மியா இருக்குங்க, லோன் கொடுக்க முடியாது அப்படியும். சில பேங்க் ம். எடுத்துப்பாங்க, பரவாயில்ல கார்த்திக், நாங்க ரிஸ்க் எடுக்கணும், ம். வட்டி அதிகமா, வட்டி அதிகமாக கொடுக்கப்படும். வட்டி அதிகம் பண்ணுவோம். ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், ம். வட்டி அதிகம் பண்ணுவேன். ம். ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு லோனை குறைச்சு கொடுப்பேன். ம். 75% கொடுக்க மாட்டேன், குறைச்சு கொடுப்பேன். புரியுதா? இதெல்லாம் அந்தந்த பேங்க் முடிவு பண்றது. ம். இதை வந்து ரிசர்வ் பேங்க் ஓவரால் அவன் கொடுத்த ம். மேக்சிமம் இதுக்குள்ள இருக்காது. ம்.